நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஆட்டமா பாட்டமா பாத்துக்கோ வேஷம் ஆரம்பம் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடிகனாக மாறியாச்சு. ஒவ்வொரு வாரமும் யங் டேலண்ட்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பார்த்து நம்ம வந்து வியந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இந்த வாரமும் நிறைய டேலண்ட்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்காகவே நம்ம வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஜட்ஜ் வந்திருக்காரு. ஸோ அவரை பத்தி இந்த நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது யங் டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்றது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்க குறைகளை சொல்லி அவங்கள சரிப்படுத்துறதுக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்காக தான் நம்மளுடைய ஷோல ஒவ்வொரு வாரமும் செமையான ஒரு செலிபிரிட்டி இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி தான் வந்திருக்காங்க. இவங்களை வந்து பல படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளை சிரிக்க வச்சிருப்பாங்க, சில டைம் வந்து நம்மளை பயம்படுத்திருப்பாரு, சில டைம் நம்மளை வந்து அழ வச்சிருப்பாரு. அந்த மாதிரி எல்லா பர்ஃபார்மன்ஸுமே வந்து சூப்பராக பிரில்லியண்ட்டாக வந்து கொடுக்கக்கூடியவர். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். நம்ம முதல்ல அவரை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் விச்சு விஸ்வநாத் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். வெல்கம் டு அவர் ஷோ சார். நன்றி நன்றி நன்றி. கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, நாங்கள் தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது. முதல்ல இந்த அரங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமான ஒரு அரங்கம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நிறையா நானே ஷோ பண்ணியிருக்கேன், நிறையா ஷோக்கு வந்திருக்கேன். அதனால் இது பார்த்தீங்கன்னா என்னுடைய அரங்கமாட்ட தான் இருக்கும். நீங்கள் ஒரு பன்முக நடிகர் அப்படின்றது வந்து எங்களுக்கும் பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் வந்து இங்கே இருக்கிற டேலண்ட்ஸ் வந்து அவங்களுடைய டேலண்ட்ஸ் உங்கள் முன்னாடி வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்களும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ எங்களுடைய வேண்டுகோள் இதுதான். கண்டிப்பாக. நீங்கள் இவங்க எல்லாருக்குமே என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பன்முக நடிகரா உங்களுக்கு? இல்லை, என்னென்னா இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய பேர் நானே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேருந்து நிறையா ஆர்டிஸ்ட்டு நல்ல டேலண்ட் இருக்கிறவங்கள கூப்பிட்றதுல தப்பு கிடையாது. அவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட் மூலமாக வர்றது. ரெண்டாவது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் காமெடி பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி பண்ணி மக்களை சிரிக்கின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் 2-3 படத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன், காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. பட் அது இன்னும் ரசிச்சிருக்காங்க. எடுத்திங்கன்னா வின்னர்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு அது பெரிய ஃபேமஸ். பட் அது என்னென்னா அது காம்பினேஷன் வடிவேல் சார் இருந்தனால என்னையும் பார்த்து ரசித்தாங்கன்னு சொல்லலாம். காமெடின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் எப்படி நீங்கள் முன்னேறி வரங்கன்றது உங்களை பொறுத்து தான், உங்கள் டேலண்ட்டை பொறுத்து தான். பட் கண்டிப்பாக இந்த மேடை வந்து உங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் அமையும்னு நினைக்கிறேன் நான். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் சார். ஸோ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? தேங்க் யூ சார். இன்னைக்கு நம்ம ஷோவில் முதல்ல வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் இவங்க 2 பேர் தான் வந்து பேராக வராங்க. 2 பேராக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுக்குறாங்க. சில சமயம் கருத்து வேற சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு பேக்கேஜோட வந்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஹர்ஷத் அண்ட் சுந்தர் ஆன் ஸ்டேஜ். சரி, சாமியார் வேஷம் போட்டு ஒரே கிளுகிளுப்பா வந்திருக்கீங்களே, என்ன கதை? இன்னைக்கு ஒரு போலீஸ் சாமியார், அவரை பிடிக்கிறது ஒரு சிபிஐ ஆபீசர், அவரும் போலீஸ் சாமியார் மாதிரி வேஷம் போட்டு அவரை பிடிக்கிறது. நீங்க சிபிஐ ஆபீசர்? எஸ் மேடம். ஓகே, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். லிங்கமே ஜடாதரா ஜோதிலிங்கமே ஹரோகரா ஆயுலிங்கமே சதாசிவா பஞ்சலிங்கமே மகாதேவா சம்புலிங்கமே ஜடாதரா ஜோதிலிங்கமே ஹரோகரா ஹரஹர சிவ சிவ ஹரோ. ஜெய் ஜக்கம்மா ஜெய் மங்கம்மா, ஜெய் ஜெய் ஜக்கம்மா ஜெய் ஜெய் மங்கம்மா. சாமி, ஜக்கம்மா தெரியும், மங்கம்மா யாரு? என் மாமியா. இந்த காரியத்தை எவன்டா பண்ணுது? நான் தான் சாமி. ஏன்டா உன்னை என்ன விளம்பரம் பண்ண சொன்னா நீ என்ன விளம்பரம் பண்ணிருக்க? பாண்டு சரியில்லையா? அவனை பூண்டு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். சாமிஜி பல்லாவரம் வருகிறான்னு விளம்பரம் பண்ண சொன்னா சாமிஜி புள்ளைவரம் தருகிறான்னு விளம்பரம் பண்ணிருக்க. அதை நம்பி இவனுங்க வேற கூட்டம் கூட்டமா வந்துட்டானுங்களே. ஓ, அதான் கூட்டம் அள்ளுதோ. ஆஹா, நான் வேற நேத்தான ஆபரேஷன் பண்ணேன். முட்டில ரொம்ப நேரம் நின்று என்னால ஆசீர்வாதம் பண்ண முடியாதுடா, அதை சொன்னேன். நான் வேணா ஒரு முயற்சி. என்ன சொன்ன? முயற்சி. நீ முதல்ல நிமிர்ந்து நிக்கிறதுக்கு பயிற்சி பண்ணு, அதுக்கப்புறம் முயற்சி பண்ணலாம். எனக்கு இங்க ஒரு கெட்ட ஆவி ஒண்ணு வருது. எனக்கு கொட்டாவி தான் வருது. யார் இவ? மகானிய மட்டமா பேசுகிறாள். இது அம்சா, நம்ம ஆசிரமத்துல விக்கிறா சம்சா. அவள் இதே மாயா, நம்ம ஆசிரமத்து ஆயா. போயா. ஓ, ஆயா மாயா மூடிட்டு போயா. இப்ப இதான் ட்ரெண்ட் போல. இங்க ஒரு புதையல் ஒண்ணு இருக்கு. எப்படி சாமி சொல்றீங்க? புதையத்தை பூதவங்காக்குன்னு உனக்கு தெரியாது? ஏய், யார் அவன் என் ஆசிரமத்துல முக்காடு போட்டு போறது? டேய், கெட்டப் சேஞ்ச். டேய், ஹே, ஜெய் சம்பா ஜெய் ஜக்கம்மா ஜெய் மங்கம்மா.
டே சகா ஏய் மகா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஆசிரமம் மரியாதை மரியாதை. சகா சாமி உங்களை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு? ஆமா நீ இந்த அந்நிய செலவாணி மோசடியில மாட்டிட்டேன்னு சொன்னாங்களே. என் அன்னிக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணேன், அந்நிய செலவாணி மோசடின்னு எழுதிட்டான். அன்னைக்கு 1000 ரூபாயடா? அண்ணி அழகா இருப்பாளா? அவனாவது என்னதான் அசிங்கப்படுத்துறான், நீ எங்க அண்ணியவே அசிங்கப்படுத்துற. ஆமா இப்ப எதுக்கு இங்க வந்த? உன் ஆசிரமத்துல ஒளிஞ்சுக்கலான்னு வந்தேன்டா. சாத்துக்குடினா புளியறதும் சாமியார்னா ஒளிறதும் சகஜம் தானே பாஸ். பண்றது ஃப்ராடு, பக்தாளுக்கு லாடு. நீ என்னை கோபப்படுத்தி விட்டாய். நான் அந்த சரஸ்வதி தேவியுடனே பேசுவேன். நான் அந்த நிர்மலா தேவியுடனே பேசுவேன். ஏன் உன் பொண்ணு அவ கூட தான் பிக்னிக் போறாளா? செருப்பால் அடிப்பேன். நான் ஒன்னும் என் பொண்ணு அப்படி வளர்க்கல. நமக்குள்ள எதுக்கு சண்டை? நாளைக்கு வருது சண்டே, வா என்ஜாய் பண்ணலாம். ஓகே. நேத்து வரைக்கும் பிக் பாக்கெட் அடிச்ச, இன்னைக்கு ஜாக் பாட்டா? நேத்து வரைக்கும் நீயே டோப்பு, இன்னைக்கு டாப்பா? என்னை பஸ்பமாக்கி விடுவேன். இந்த நாய்க்கு பஸ்ஸுக்கு வராம காசு இல்லாம நடந்து வந்திருக்கு, இது என்ன பஸ்பமாக்குதா? எச்சில் துப்பியே எரிமலையை அணைப்பேன். நான் நைட் அந்த நிலா கூடயே விளையாடுவேன்டா. சரு கர்மம் புடிச்சவனே, கதவை சாத்திட்டு விளையாட மாட்டேன், வீடியோ எடுத்து விட்டாங்க. டேய் எந்த நிலாடா சொல்ற? நான் வானத்துல இருக்கிற அந்த வட்ட நிலவை சொன்னேன். ஓ நான்லாம் குழந்தைகளோட பொழுதுபோக்கு. அதே நீயே ஒரு புறம்போக்கு. என்னை போடா வெண்ணை. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னல தான். நாய்க்கு போது அதிகமாயிடுச்சு, நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஏய் எங்கடா எஸ்கேப் ஆகுற? ஏய் நீ போதை ஆகல? என்ன உன்ன மாதிரி போலீஸ் சாமியார் நினைச்சியா? நான் சிபிஐ ஆபீசரா, இன்டெலிஜென்ட் பீரோ. என்னது இரும்பு பீரோவா? திருட்டு நாய்க்கு இரும்பு பீரோ தான் தெரியும். ஆபீசர் 50-50 அடிச்சதுல 50-50யா? அடிச்சனா தெரிச்சிரு முட்டி. உனக்கு ஒன்னு சொல்றேன் கேளு. கருத்தா? கேளுடா, திருட்டு நாய் கருத்தெல்லாம் கேளுங்க, அப்பதான் திருந்துவீங்க. ஐயோ சொல்லி தொலை. ஆன்மீகமும் சமுதாய சீர்திருத்தம் சொல்லிதான் பல மகான்கள் அவதரிச்ச பூமி இது. இங்க உன்ன மாதிரி திருட்டு நாய்கள் இந்த ஏரியாவில் இல்ல, இந்தியாவிலேயே நம்ம நான் பார்க்க கூடாது. மரியாதையா ஓடி போயிரு. ஜெய் சம்பா, ஜெய் திருந்தல டேய். ஜெய் ஜெய் சம்பா, ஜெய் ஜெய் சம்பா. ஸோ ட்ரெண்டிங் சாமியார்களே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் சார் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா ஜாலியாக இருந்தது. நிறைய பஞ்ச் டைலாக்லாம் நிறையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டு. சில விஷயங்கள் சொல்லணும். ஆமாம், அந்த டைமிங் கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடுந்த காசை தான் கடவுளோட படத்திலோட அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட் இருந்தாலும் தேங்காய் சீனிவாசன் சார் வந்து தனியாக தெரிவார். என்னன்னா அதனுடைய அந்த டைமிங் தான். அதுக்கான சூப்பராக இருக்கும் மொத்தம். தேங்க்யூ சார். சார் இது வரைக்கும் நீங்கள் நடித்த படங்களில் இந்த மாதிரி சாமியார் கெட்டப்பில் நீங்கள் நடித்த சில விஷயங்கள், அந்த காம்பினேஷனில் நடித்தது, ஸோ அப்போ நீங்கள் ஸ்பாட்லேயே வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுவீங்களா ஏதாவது சில விஷயம், அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணுங்களேன். இல்லை ஏன்னா ஸ்பாட்லன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஒரு படம் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உனக்காக இல்லாமல் உனக்காகன்ட்டு கார்த்திக் ராம்பா, அதில் வந்து நான் வில்லனாக அப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து அலி பாபா அப்படின்ற ஒரு கேரக்டர் சுந்தர் சார் எனக்கு கொடுத்தாரு. அது கொடுக்கும்போது சொன்னாங்க ரொம்ப டஃப், ஏன்னா என்னோடய ஹைட்டுக்கு வந்து ஒரு அலி அந்தமாரி கெட்டப்லாம் பண்ண முடியாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணோம். இந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுமாரி சாரீலாம் பண்ணிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு இத்தனைக்கு என்னென்னா அந்த இடத்துல காம்பினேஷனுக்கு எனக்கு அகேன்ஸ்டாக விவேக் சார், கவுண்டமணி சார்லாம். ஸோ அவங்க தான் எனக்கு வந்து சொன்னாங்க இப்படிலாம் பண்ணணுன்ட்டு. சீரியஸாக என்னென்னா காமெடி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை விட ரொம்ப கஷ்டம் காமெடிங்களோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபைட் பண்ணிடலாம், ஒரு ஆக்ரோஷமாக டைலாக் பேசிடலாம். காமெடிங்களோட காம்பினேஷனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வின்னர்லாம் நடிக்கும்போது. ஒவ்வொரு கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட நான் அவர் 20-22 சீன் காம்பினேஷன் இருக்கும். நான் அவர் ரியாஸ் கானில் சில இடத்துல சிரிச்சிருவான் பார்த்தீங்கன்னா. இம்ப்ரூவைஸ்ன்றது வந்து அப்பப்போ பண்ணுறது தான். பட் ஸ்டேஜில் கஷ்டம், ஏன்னா ஸ்டேஜ் அப்போ அங்கே கட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் மாற்றிக்கலாம். இது நீங்கள் என்ன பக்காவாக பேசுகிறீங்கன்னா அப்போ தான் கவுண்டர் அடிக்கிறோ அவர் அடிக்க முடியும், அவருக்கு சொன்னால் நீங்கள் அடிக்க முடியும். பட் ப்ராக்டிஸ் முன்னாடியே இம்ப்ரூவ் இப்படி மாற்றி சொல்லிட்டேன்னா இதை சொல்லு அப்படின்றத பேசி வச்சுக்கணும். நீங்கள் இங்கே மிஸ் ஆனாலும் இதை நீ தூக்கி எடுத்து கொடுத்துருன்ற மாதிரி நீங்கள் பேசிட்டிங்கன்னா ஸ்டேஜ்லேயும் தெரியாமல் போயிடும். தேங்க்யூ ஸோ மச்.
ப்ரொடக்ஷன் சாப்பாடு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்கடா அப்பவே சொன்னோம் கேட்டிங்களா இப்போ மறந்துடுச்சா யாரை பார்த்தா ப்ரொடக்ஷன் அதிகமா சாப்பிடுற மாதிரி இருக்கு சரி விடு அதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம் சரி ஓகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இப்போ யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து இந்த டீம் கலந்துக்க இருக்காங்க எஸ் லெட்ஸ் வெல்கம் சிமு மதன் அண்ட் டீம் ஆன் ஸ்டேஜ் வெல்கம் காய்ஸ் ஆட்டம்லாம் நல்லா தான் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படின்றது இவங்க பெர்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனா அவரோட தலை வந்து குரங்கு கிட்ட பேன் பார்த்தது குரங்கு கிட்ட பேனா செம பண்ணு பாஸ் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க அண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க என்ன கான்செப்ட் இன்னைக்கு வந்து கொடுக்க போறீங்க இல்ல ஆக்சுவலா எதிர்பார்த்தது என்னன்னா இந்த ஷோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 50,000 செக் தருவாங்க இல்ல அது வாய்ப்பு இல்ல அதை எதிர்பார்க்கல சும்மா வந்திருக்கோம் என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம சந்தானம் இருக்காரு இல்லையா ஸோ சந்தானம் வந்து லவ்க்குலாம் ஐடியா தராரு ஆல்ரெடி படம்லாம் பண்ணியிருக்காரு அதை வச்சு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஃபன்னாக ஒரு காமெடி பண்ண போகிறோம் ஓகே பேசும்போது கான்ஃபிடன்ஸ் இருக்கு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து இதே கான்ஃபிடன்ஸோட கொடுங்க ஆல் தி பெஸ்ட் கைஸ் நிறுத்து பாட்டா நிறுத்து என்ன சார் நல்லா இருக்கீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னப்பா எல்லாம் உம்முன்னு உட்காந்துட்டீங்க என்ன வாப்பா முதல்ல கையில கீழே விடுப்பா ஐயோ சம்பா கவுண்டருவா என்ன வாப்பா நைட்டி போட்டு வந்திருக்க முதல்ல நீ போய் தலைய வாரு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட டயலாக் 1930 முடிஞ்சு போயிடுச்சு தல இங்க பாத்தீங்களா நெக்லா பேசிட்டு இருக்கோம் இல்ல வாங்க தல வணக்கம் வாத்தியாரே வணக்கம் வா என்ன திடீர்னு ஒரே கச்சா மூச்சான சத்தம் கேக்குது ஒன்றும் இல்லை வாத்தியாரே மீன் மார்க்கெட்லேருந்து 2 பொண்ணுங்க வந்துச்சு அதான் லைட்டாக சவுண்டு எங்க அந்த மீன் விற்கிற ஆயா ஐயோ கஷ்டா இருக்குடா உனக்கு கேட்கணும்னு இருந்தேன் வாத்தியாரே என்ன கேட்கணும் உன்னை பற்றி எனக்கு தெரியும் வாத்தியாரே இங்கே இருக்கவங்களாம் தெரியாது இல்லையா நீங்க எத்தனை லவ்வை சேர்த்து வச்சிருக்கீங்க அதுலேருந்து ஒரு 2 எடுத்து விடுங்க வாத்தியாரே ஏய் இருந்தாலும் நம்மளே சொல்றது ஒரு மாதிரியா தான் இருக்கு வாத்தியாரே நீ அவுத்து விட்டே ஆகணும் வாத்தியாரே லுங்கி இல்லை வாத்தியாரே 2 விஷயத்தை அவுத்து விடு ஆகுது எல்லாம் நல்லா கேட்டுங்க ஒரு வாட்டி கரண்ட் கட் ஆயிடுச்சு உடனே சேப்பாக கிரவுண்ட்ல போயிட்டு கிரிக்கெட் பார்க்கலான்னு போனேன் அங்க ஒரு பையன் பேட்லயே எச்ச பண்ணிட்டு இருந்தான் யார் அவன் பேட்ல எச்ச பண்ணி ஆமா கோலி கொய்யா விராட் கோலி அன்னைக்கு நம்ம கிட்ட ஐடியா கேட்டவர் தான் இப்போ இப்படி கொடுத்து வந்தவரு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு இவ்வளவுயா சூர்யா ஜோதியா அவங்களே சேர்த்து வச்சிருப்பீங்க இல்ல அவங்களே சேர்ந்துட்டாங்கப்பா போன் பண்ணாங்க லேட் ஆயிடுச்சு டிவில பாரு எல்லாருக்கும் சொல்ற லவ்க்கு ஐடியா கொடுக்குற கம்பெனி தான் நம்மளுது நிறைய கம்பெனி இருக்கு யாருக்கு ஐடியா வேணுமோ டக்குன்னு கேளுங்க என்ன வாத்தியார் சொல்ற நிறைய கம்பெனி இதா ஆமாப்பா எத்தனை கம்பெனி டேய் நீ கேக்குறது ஐடியா கம்பெனி நான் சொல்றது ஐடியா கொடுக்குற கம்பெனி சரி இன்னைக்கு யாரும் வரானுங்களா வரானுங்க வாத்தியாரே பைத்தியங்க 2 பைத்தியங்க மாட்டிக்குதுங்க அழகா புச்சி போட்டு வந்துட்டேன் அப்படின்ற அவன் இனி வருமானம் கொட்டம் ஓகே ஏய் யாராங்க உள்ள வெல்ல வா தம்பி யாரே சாவு குத்து டான்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாப்புல ஆர்வானி என்ன தெரியாது நான் தான் பவர் பிரகாஷ் என்ன பார்த்தாலே வரும் தமாசு நான் வந்துட்டானே அர்லூஸ் சூப்பர் வாத்தியாரே வேற லெவல் வாத்தியாரே நீ உனக்கு என்னவா பிரச்சனை 6 மாசமா அசோக் நகர் இருக்க அனிதாவை மடக்கலாம்னு நினைச்சேன் முடியல நான் ஏதோ 6 மாசம் ஆட்டோ ஓட்டுற மாதிரி சொல்லுறா நீ தான் மடிச்சு தரணும் மடிச்சு தரதுனா பெச்சிட்டாடா இல்ல பாயா போயா பொண்ணை சேர்த்துக்கிறது பிரச்சனை கிடையாது அந்த பொண்ணை எங்க பார்த்த எப்படி பார்த்த 6 மணி திருப்பி அப்போ சொன்ன அந்த 6 மணி 6 மணி 6 மணி எந்திச்சு வெளியே வந்தா அனிதா இல்ல கோலம் போட்டு கோலம் போட்டு நீங்க என்ன பண்ணீங்க நான் மாடியில இருந்து பாத்துட்டு இருந்தேன் வாங்க என்னப்பா தெரிஞ்சது இருப்பா ஸ்பாட்ல போறாப்ல புடிச்சிடலாம் சரி தலைவரே எனக்கு என்னன்னா இந்த லவ்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர்ல ஏன்னா பசங்க ரொம்ப நல்ல பசங்க இந்த பொண்ணுங்க தான் ரொம்ப மோசம் எனக்கு அனிதா ஓகே பண்ணி தர முடியுமா முடியாதா டேய் கொஞ்சம் சலுவாகும் பரவாயில்லையா எவ்வளோ ஆகும் கார்டு விடு கார்டு ஒரு கார்டு நான் எத்தனை கார்டு வேணா தரேன்
டேய் அந்த காடை தேய்ச்சி பணம்றா பட்டுடியே புஜிக்க என்னவா பண்ற தேய்ச்சா பணம் வரும்னு சொன்னாங்க நல்லா சோப் போட்டுது ஏந்துடுறா என்னப்பா காடு வாட்டர் கேன் போடுற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டை குத்துட்டு என்ன இது என்ன வரும் எப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மாங்காடு திருவேற்காடு பழவேற்காடு எனக்கு ஒரு காடு தெரியும் சுடுகாடு அப்படியே போய் பத்துரு லவ்ன்றது ஈஸியான விஷயம் தான் கரெக்ட் பண்ணதா கஷ்டம் சரி நீ எதிர்பார்க்குற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போ உனக்கு ஏத்த மாதிரி ஒரு 4 பொண்ணு இருக்கும் தள்ளின்னு போடா போடா திருப்பி அது தொடப்பாட்டி எடு ஓடி போயிடு ஓடு டாட்டா வேற இதுல என்ன பிசினஸ் பண்ணுறான் வந்துட்டு சொல்லக்கூடிய வேற யாருன்னா வந்திருக்காங்களா இருக்காங்க தேர டக்குன்னு கூடுமா தம்பி யார்ப்பா அது உள்ள வெளில வா வணக்கம் அந்த படத்துல பார்த்தது அதுக்கப்புறம் இப்ப பாரு எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் கேட்டது அவரை உங்களை இல்ல அவரு நல்லா இருக்காரு யார் நீ நான் தான் ஷார்ப்பு ஒரு நிமிஷம் இரு என்ன பண்றீங்க ஷார்ப்புன்னா ரத்தம் கிட்ட வரதான்னு பார்த்தேன் நீ மசாஜ் பண்ற மாதிரி பண்றீங்க சாரி வாதியாரே பொண்ணை தடவற மாதிரியே பண்றது வேற ஏதாவது பாடி கார்டு எல்லாரும் சேர்த்து ரெக்கமெண்டேஷன் உள்ள போட்டுக்கிறேன் வாதியாரே கட் பண்ணி வாதியாரே சரி என்ன பேர் என்னப்பா நான் தாங்க ஷார்ப்பு பங்கடைக்கு பக்கத்து வீடு சின்ன பசங்கலாம் கோலி விளையாண்டுப்பாங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இதுக்கு நாங்க வந்து கேட்கணும் யாரு ஷார்ப்புன்னு வாயோ அங்க வந்து கேளுன்றா இங்க என்ன வேலையா வந்த அதை மட்டும் சொல்லு இல்லைங்க இங்க யாரும் பஞ்சவர்ண கிளின்னு இருக்காங்களா அவரு நான் தான் பஞ்சம் வரணும் எங்க அப்பா பூங்கா வரணும் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க தான் சார் வேணும் என்னப்பா சொல்லுப்பா சார் ஆக்சுவலா ஒரு லவ் விஷயமா உங்களை பார்க்கலாம் லவ் விஷயமா லவ்ல போட்டு தாக்குறதே சரி எல்லாவே நான் தான் பண்ணிக்கிறேன் இவ்வளோ ஏன் மெரினா இருக்குல்ல அது எங்க தாத்தா ஏலத்தை எடுத்திருக்காரு வண்டலூர் ஜூ எங்க சித்தப்பா சினிமா தியேட்டர் மட்டும் ஏலம் எடுக்கலப்பா ஏன்னா கேமரா வச்சிருக்கானுங்க லவ்வர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாங்க அதனால தான் நீங்க சொல்லுங்க சார் ஆக்சுவலா வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார் சரி லவ் பண்றதெல்லாம் ஓகே நான் என்ன பண்ணோம் இல்ல பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சார் இங்க பாருங்க பசி எடுக்குது ஆனா சாப்பிட முடியல அல்சரா இருக்கும் லோ அது இல்லைங்க சுகரா இருக்கும் லோ அதுவும் இல்லைங்க பிபியா ஓ சொல்ல விடுங்க அதான் பசி எடுக்குது ஆனா சாப்பிட முடியல சரி தாகம் எடுக்குது ஆனா தண்ணி குடிக்க முடியல ஜூஸ் குடிக்கலாம் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க சார் சார் அது வந்து லவ் சார் லவ் ஆமா லவ்னா என்னப்பா லவ்னா என்ன LOV லவ் அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு லவ்லாம் அது கிடையாது சார் சார் டெய்லி வந்து நம்ம எவ்வளோ பொண்ணுங்களை பார்க்குறோம் ஒரு பொண்ணை பார்த்தா அவளோட அழகா பேசணும்னு தோணும் இன்னொரு பொண்ணை பார்த்தா அவளோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு தோணும் ஆனா யாரோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது தான் இப்படியே பேசினா அசிங்கமா கேட்கணும்னு தோணும் ஏன் உங்க ரெண்டு பேரும் அடிக்கணும்னு தோணும் டக்குன்னு சொல்லு அதான் சார் டெய்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு பொண்ணை பார்க்குறோம் போடா நீ சரிங்களா ஒரு பொண்ணை பார்த்தா அவளோட பேசணும்னு தோணும் இன்னொரு பொண்ணை பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு தோணும் ஆனா யாரோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது தான் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு ஒரு ஃபீல் ஆகும் வெயில்ல நின்னா உச்சின்னு சுருன்னு தான்டா இருக்கும் நீ மேல போய் நிக்கணும் வெயில்ல நின்னா சுரு நிக்குது என்னப்பா பாஜாரே அவங்க எல்லாம் பேசுறது நான் வர்த்தே கிடையாது சரிப்பா வேற அதான் சார் இல்ல அப்படி ஃபீல் ஆச்சு சார் லவ் ஸோ அந்த பொண்ணை வந்து உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிட்டேன் உண்மையிலே சார் எனக்கு வந்து அந்த பொண்ணு கிடைக்கணும் சார் கட்டுனா அந்த பொண்ணை தான் கட்டுவேன் இல்ல அவளை கட்டுறவனை வெட்டுவேன் என்ன சார் மாட்டுக்கு மூக்காங்கயிறு கட்டுற மாதிரி அடம் முடிக்கிறாங்கள அவ்வளோக்கூடாங்க அந்த பொண்ணை வர வச்சு தாலி கட்டுறீங்களே இல்லையா சங்கிலி கட்ட வச்சிடலாம் சிரிப்பு வேணாம் கொஞ்சம் சொல்லுவாங்க போறோம் இல்லையா கண்டிப்பா சார் எவ்வளவு நாளும் பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் தெரியுமா அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல சொல்லு முடிய வெட்டுப்பா கூத்தாடுற மாதிரி இது ஏங்குறா ஒரு நிமிஷம் ஏங்குறா இல்ல நல்லா கேட்டு இந்த ஆஸ்திரேலியா ஜெர்மன்ல போய் வெட்டினாப்புல எவ்வளவு தெரியுமா 4 கோடி ரூபாய் செலவாச்சு நம்ப முடியல ஒரு சிலிப்டா ஒரு நிமிஷம் இது புரியாதுடா ஒரு எறும்பு ஒரு கொசு கூட உள்ள போக முடியாது கண்ணாடி விடுவாதே இவன்லாம் ஒரு பொண்ணுகிட்ட பேசினா போதும் ரொமான்ஸ் பண்ற கிட்ட போனா கண்ணை குத்திடுவான் அந்த மாதிரிலாம் இருக்குது சரிப்பா சார் அதெல்லாம் விடுங்க சார் என் காதல் தான் சார் பெஸ்ட் நீங்க தான் சார் அப்படியே சேர்த்து வைக்கணும் சார் சார் ப்ளீஸ் சார் சேர்த்து வைங்க சார் ஓவர் ஆக்டிங் ஆமா கண்டிப்பா சரி அப்ப என்ன பொண்ணு வேணுமா இல்ல சார் அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சார் இங்க இருக்கிறதுலயே கொஞ்சம் ரொம்ப அழகான பொண்ணு அந்த பொண்ணு ஆனா கூட மாட்டேன் கவலைப்படாத தங்கச்சினாலே தங்கச்சி தான் தம்பி அந்த பொண்ணு அவங்க ஓகே சார் பேசுறேன்
ஆமா எக்ஸ்ட்ரா பீஸ்ல கூட வாங்கிக்கோ. என்ன அழகு பாரு. ஐயோ ஐயோ சார் எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு சார். டேய் நாங்க தான்டா வெக்க பண்ணோம். அண்ணன் தங்கச்சி மாதிரி இது காம்பினேஷன். ரைட் சார். ஆக்சுவலா சார் இவங்க ஆக்சுவலா அன்சிகா மாதிரியே இருக்காங்கல்ல? அன்சிகால பாதி தான்டா இருக்காங்க. ஏன் நீ இப்படி பண்ற? ஒரு ப்ரோபோஸ் பண்ணனும். ரொமான்டிக்கா அவங்கள அவங்க கிட்ட. ரைட் சார். சார் சூப்பர் சார். சான்ஸ் இல்ல. சுட்டா நம்மள வேற மாதிரி ஆயிடுவாங்க போல. மேடம் இப்படி வாங்க. ரைட். ஹேய் காதலை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? நீ யாரா காதலிச்சிருக்கியா? காதலோட வலி தெரியுமா உனக்கு? பெத்த அப்பா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான். ஆனா காதலியோ காதலனோ செத்தா தான் உயிரை விடுறான். அதான் காதல். இப்பவே நீ இவ்ளோ டயலாக் பேசுறியே வேணாம். என்ன பிரதர் ப்ரொபோசல் பண்ண சொன்னா அந்த பொண்ணு கூட சண்டையா போட்டுட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு கிட்ட சாஃப்ட்டா பேசணும். அண்ணா லேகி விக்கிற மாதிரி ஹே ஹே ஹேன்னா ஓடி உசாரா. நீ இந்த எபிசோட் முடியறவரெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்ப. ஒரு டயலாக் கூட பேச மாட்டே. கெஸ்ட் காண்டா வரப்பல அங்க பாடுறா. அண்ணன் வரும்போது அஜித் மாதிரி சிச்சினே வந்தாப்புல. இப்ப டெரர் கேரக்டர் காட்டுறாப்புல. அதேரே நம்ம ஆள் வேலைய ஆக மாட்டாப்புல. பா வாப்பா. என்ன அவர் ஓகேவா நான் ஓகேவா? ஹலோ ஹலோ இருங்க. ஒரே நிமிஷம் பண்ணி டென்ஷன் ஆமாடா சொல்லபடியா. அதேரே நம்மள எவ்வளவு கமிட்மென்ட் இருக்கு. அழகா இருக்கடா உன் தாடி. அடே थैंक यू அதேரே. எங்க போறா? குடும்பம் தெரியுங்களா? இல்ல சார் பேசுறேன். இது மாதிரி ஒரு ரேஸ். நான் போய்ட்டா? இல்ல வேணாம். கவுந்துட்டீங்களா? ஆமா சார். ரெடி ரெடி. ஓகே ரெடி. ஓகே ரெடி. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். ஓகே சார். ஒரு நிமிஷம் இருப்பா. ஒரு ஆக்ஷன். காமெடியா? இல்ல வாதேர சும்மா பண்ணு. அவனும் பண்ண மாட்டறான் நீயும் பண்ண மாட்டற. பண்ணிட்டீங்களா சார்? பண்ணுவா நீ வேற லெவல்மா. வாயா. இந்தாப்ல புஸ்டாப்ல ஏரியா கண்ணாடி போட்டு. காதலிக்கிற பொண்ணு விட்டுட்டு போயிட்டானா வேற காதலியை தேடி போனா அது காதல் இல்ல. ஏவா எக்ஸ்பிரஷன் குடுமா. இந்த அப்படியே பாவங்களா பையன். மூஞ்சில கொஞ்சம் மீச கீச இருந்தா எக்ஸ்பிரஷன் வரும். பாரு ரெண்டு அவனுக்கு கண்ணாடி இல்ல இல்லனா ட்வின்ஸ் சொல்லிருப்பாங்கல்ல. பண்ணுப்பா. இந்திய தொலைக்காட்சிகளிலே ஒரு தங்கச்சி கிட்ட லவ் சொல்றானே பாருங்க. முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஆயிட்டு. அண்ணன் ஷூ போட்டு மேனேஜ் பண்றாப்ல. அக்கா செருப்பு போட்டு மேனேஜ் பண்றாப்ல. காதலி விட்டு போயிட்டானா வேற காதலியை தேடி போனா அது காதல் இல்ல. அதுவா வரணும். ஃபுல்லா போட்டு தாக்கணும். அதுவா வரதுக்கு மெட்ராஸ் ஐயா லவ் பேசு. இப்படிதான் எல்லாம் பொண்ணிட்டே பேசுறீங்க போல. இல்ல சார் ஃபீலிங்ஸ் லவ் லவ். ஸோ அதனால காதலி விட்டு போயிட்டான்றதுனால அவளை வெட்டுறதோ குத்துறதோ தப்புங்க. சரிங்களா? உண்மையான காதல்னா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் வாழ்த்துட்டு போறான் பாத்தீங்களா? அவன் தான் உண்மையான காதல். இப்ப என்ன பண்ண நான் ரொம்ப ஸ்லோவா இருக்க வேற பொண்ண பாத்து. சரி ஓகே. இது என்ன இது சார்? என்ன இது? சட்டை சார். டீசென்ட்டா வரதவல. இது டீசென்ட். இந்த மாதிரி Dress போட்டு போனா எந்த பொண்ணியா பாக்கும்? சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரிங்களா சார்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார் டான்ஸ் ஆது பண்றாங்களா பாப்போம் சார். ஓகேங்களா? எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். உட்காருப்பா. ஓகே யாராவது வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க மேடம் நீங்க வாங்க. நான் ஆயுத பூஜை பொறி குடுக்குற மாதிரி கூப்பிடுறீங்க. வாங்க. நம்ம த்ரிஷா கூப்பிடல. த்ரிஷா ஹேர் கட்டிங் பண்ணிடுறான். அவங்க வர மாட்டாங்கப்பா. பெரிய செலிபிரிட்டி. ஆல் ஷீட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுஷ்காவை கூப்பிடலாம். அனுஷ்கா வாங்க. பாதி நாம் பாதி அட சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. ராமன் கதைய கேட்போமா இல்ல வளைச்சி பார்ப்போமா? சார் ரொம்ப நன்றி சார். இல்ல சார் ஒரு விஷயம் சொல்லி திருப்பியா? இல்ல சார் நான் வந்து half an hour 1 hour ஆகுமா? இல்ல சார் சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலா வந்து நான் ஒரு பொண்ணை தேடி தான் வந்தேன். பட் என்ன ரெண்டு பொண்ணை கொடுத்துருக்கீங்க. கிரேட் சார் நீங்க. அதேரே இந்த இடத்துல வேற மாரி போகுது. அதே இது காமெடி. இது கைத்தலனா பையன் காண்டாயிடாப்ல. கஷ்டப்பட்டு அடிச்சார்னா சூப்பர் வாவல. थैंक यू சார். சார் ஷோ முடிச்சிட்டு வெளில தானே வருவீங்க? ஏன் என்ன பண்ண போறீங்க? வெயிட் பண்றேன் சார். ஐயா தம்பி இந்த காமெடிலாம் பின்னாடி பண்ணோம். இங்க பண்ண கூடாது. போய்ட்டு வாப்பா. வரேன் சார். எல்லாருக்கும் ஒண்ணே என்னடா சும்மா அதே கால் வலிக்குது. எல்லாருக்கும் ஒண்ணே ஒன்று தான்டா சொல்லணும். ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா அந்த பொண்ணை சாவடிக்கிறதோ இல்லை அதே பொண்ணுக்காக இவன் தூக்கு போட்டு சாவறதோ வேணாம்.
அந்த பொண்ணு முன்னால் வாழ்ந்து காட்டுறான் பார்த்தியா, அதுதான் ஆம்பளையோட அழகு, அதான் கெத்து. ஒரு பொண்ணுக்கே அவ்வளோ இருந்தால் நம்மளாம் பசங்க எல்லாம் ஒன்று தான். தெரியுமா, பொண்ணு சொத்து மாதிரி அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். விட்டா பெரிய வாழ்த்துக்கள் உங்கள் டீமுக்கு. முதல் முறையாக இந்த ஸ்டேஜுக்கு வந்தாலும் சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க சார். நீங்கள் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? லோகேஷ் சார், சந்தான ஃபேனா நீங்கள்? ஆமாம் சார். தீயா வேலை செய்யணும் குமார் அந்த கான்செப்ட் ஓகே, நல்ல பிரில்லியண்ட்டாக இருக்கு லோகேஷ். நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒவ்வொருத்தரையும் பண்ணுறதுலாம் பிரமாதமாக இருக்குது. இன்னும் பக்காவாக பண்ணிடுவீங்களேன், எக்ஸ்ட்ரானரியாக வருவீங்க இந்த டீம். சரி, சும்மா ஜஸ்ட் காலையில் யோசிச்சு பண்ணு. அது வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரியுமா, ஆமாம் ஆமாம், டைட்டில் போட முடியாதுல்ல, காலையில் தான் பண்ணணும், அதனால் இப்படி ஆயிடுச்சு, அது செய்ய முடியாது. ஓகே சார். ஸோ மக்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது புதுசாக வந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்ன எனக்கு பார்க்கும்போது என்ன, நல்ல ஒரு டீமு, அது இன்னும் கோஆர்டினேட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், எக்ஸ்ட்ரானே இருக்குது. ஏன்னா உங்களுடைய அந்த டைமிங்லாம் கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. அது ஃபுல்லாக பேக் போயிடுங்க, அவரை ஃபுல்லாக மறைக்கிறீங்க. நீங்கள் கேமரா தான் நமக்கு மெயின், அதுக்கு தானே வாழ்கிறது நம்ம. நீங்கள் உங்கள் நடித்தது வந்து அந்த கேமராவில் தெரிஞ்சால் தானே மக்கள் கிளாப்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு தான் தெரிஞ்சு. அதனால் அவரையும் மற்றவனையும் மற்ற ஆர்டிஸ்ட்டையும் மறைக்கிறீங்க, அதே மாதிரி நீங்களும் பேக் பண்ணுங்க. நீங்கள் அப்புறம் நீங்கள் சொல்லிக்கணும் நான் தான் நடிக்கிறேன்னு, பின்னாடி தான் நடிக்கணும் அப்புறம். அதனால் அந்த பட் நல்லா இருந்தது இது. இன்னும் அப்புறம் நீங்கள் சொந்தமாகவே பண்ணலாம் இதை வந்து. இன்னொரு ஆர்டிஸ்ட்டை வச்சு அதுதான் பண்ணணும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோஸ்லாம் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தணும்னா நீங்களே உங்களை எடுத்துங்க. இது வந்து இன்னொருத்தரோட பண்ணணும் கிடையாது. அது லோகேஷாகவே இருக்கலாமே, நல்லா தான் இருந்துச்சு. அந்த டைலாக் தானே மெயின். ஸோ அந்த கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இன்னும் பிரமாதமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜெல்லாம் விட்டுறாதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல ஒரு காலத்தில், உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு லைஃப், அதை யூஸ் பண்ணிங்க. இந்த ஸ்டேஜ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு சார். ஸோ உங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ காய்ஸ். அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக குரு சிஷ்யன் இந்த ஸ்டேஜுக்கு வர போறாங்க. அதாவது பிரியா அண்ட் லோகேஷ். லெட்ஸ் வெல்கம் them on stage. இன்னைக்கு என்ன அதே ஸ்டாண்ட் அப் காமெடியோட வந்திருக்கீங்க? ஓகே, சோ வந்து எங்களை நல்லா என்டர்டெயின் பண்றதுக்காக ஸ்டாண்ட் அப் காமெடியோட ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ஆண்களா பெண்களான்னு சண்டை போட்டுக்கு வந்திருக்கோம். சண்டை போட்டுக்க போறீங்களா? சரி போடுங்க. மத்தவங்க சண்டை போட்டாலே நமக்கு சந்தோஷம் தான், அதனால நாங்க என்ஜாய் பண்றோம். ஆல் தி பெஸ்ட். கருதவெல்லாம் சொல்லிட்டான், ஒழிச்சதெல்லாம் நம்பாலே. இந்த நகரம் இப்போதான் மாநகராட்சி, இது மாற புது காரணமே நாம அண்ணாச்சி. நான் தான் VTV தினேஷோட தங்கச்சி. என் பேரு பிரியா. என் வாய்ஸ் வச்சா கண்டுபிடிச்சிருப்பீங்களே. நேற்று SPP சார் ஃபோன் பண்ணி தமிழ்நாட்டிலேயே அழகான வாய்ஸு ஜானகி அம்மா விட எனக்கு தான் இருக்குன்னு என்ன பாட சொன்னாரு. பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை. இங்க வாமா, இங்க வா. அந்த பூவோட ஓசைய பக்கத்து ஸ்டேட்ல எங்கனாச்சும் போய் கேட்டுக்கோ. இங்க அந்த பூ பூக்கவே பூக்காதுமா. வாட்டர் பாட்டில் சைஸ்ல இருந்துங்கன்னு ஃபுல் பாட்டில் சைஸ்ல ஆக்ட் கொடுக்குது பத்தியா? இத இந்த பாருமா, கஷ்டப்பட்டு கியூல நின்னு காசு வாங்கி நான் குடிக்கிறது நாங்க. இதுல சைட்லயே ஓசில குச்சி சைன் ஆகுறது நீங்களா? முருகனுக்கு தூக்குவோம் காவடி. அவனை பொண்ணுங்களை பத்தி பேசணும் உனக்கு சாவடி. நீ மட்டும் தான் பஞ்சு பேசியா? இப்ப பாரு பசங்க எப்படி கை தட்டுறாங்க. துள்ளி ஓடுமாமானே பசங்க தாமா என்னை கண்டானே. இதுங்களா டானு? இதுங்களை நம்பி எங்கன்னா போக முடியுதா? ஏதோ தாத்தா இழுத்து நிக்கிறாரு, நான் டீ ஊத்துனா போயிடுவாருன்னு டீ கடைக்கு போனேன். அங்க டீ கடை வாசல்ல கேரம் ஆடின்னு நிக்குதுங்க. சரி ஏதோ கொஞ்சம் லைட்டா குண்டாயிட்டுமேன்னு உடம்ப குறைக்கலான்னு சைக்கிளிங் பண்ணலான்னு கிரவுண்டுக்கு போனா அங்க கிரிக்கெட் ஆடி நிக்கிறானுங்க. சைட்ல வாலிபால் விளையாடுறானுங்க. வருமா, பசங்கன்னா கிரிக்கெட் வாலிபால் தான் விளையாடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க பசங்களோட வாழ்க்கையிலே விளையாடுறீங்களேமா. யாரு? நாங்க தான் சார் உண்மையா லவ் பண்றவங்க. உண்மையா லவ் பண்றீங்க? எத்தனை பேர் அப்படி லவ் பண்றீங்க? சத்தியம் பண்ணு சார். நல்லா சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா இருப்பேன், சாக்கடை முன்னாடி இல்ல. சாக்கடை முன்னாடி இல்ல இருந்தா உன்னை சேர்த்து தள்ளி விட்டுருப்பேன். சரி சார், லவ் பண்றோம் உண்மையா லவ் பண்றான்றாங்களே,
என்னை காய்ச்ச லவருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துதுங்களா இதுங்க? என்னடா அப்படி கேட்டேன்? நான் என் புருஷனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். ஒரு அழகுக்கே அழகு வர மாதிரி என் புருஷன் ஒரு அஜித் குமார், நான் ஒரு ஷாலினி. கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிறியா? ஏன்டா வாங்கி தரல? டெய்லி அவருக்கு காலையில ஒரு கிஃப்ட், சாயங்காலம் ஒரு கிஃப்ட்னு அப்படியே கொரியர்ல அனுப்பிச்சு விடுவோம்டா. கொரியர்ல கிஃப்ட் அனுப்புற ஃபிகருங்களை விட அரியர்ல கூட இருக்க பசங்க நாம என்னைக்குமே டாப்பு. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்றீங்க. இதுங்க முகர கட்டிய லவ் பண்றதே ஒரு எகத்தாளம். அதுங்களே கல்யாணம் பண்ணது அதை விட கொடுமை. இதுங்களுக்கே கழனி தண்ணி மாதிரி தான் நாங்க காப்பி வச்சு கொடுப்போம். இதுங்க ஆனா ஊனா ஃப்ரெண்டை கூட்டின்னு வந்து காப்பி கொடு, ஸ்நாக்ஸ் கொடு, சோறு போடு, குழம்பு ஊத்து அப்படிங்கய்யால. பாத்தீங்களா போ, இதுதான்மா பொண்ணுங்க. இங்க பாருங்க, லவ்வரோட ஃப்ரெண்டை என்னைக்காச்சும் கவனிச்சிருக்கிறாங்களா? சும்மா வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்களா? ஆனா பசங்க அப்படி இல்ல. லவ்வரோட ஃப்ரெண்டுங்களை கூட லவராதாமா நினைப்போம். பசங்க லவராதாமா நினைப்போம். வேணாடா, என் புருஷன் கூட சண்டை போட்டு நான் தூக்கின்னு போவேன் சூட்கேஸ். ஓரமா போடா லோகேஸ். இங்க பாரு, கேவலமா பேசுறிய பிரியா, கொஞ்சமாவது மறக்காம பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? சரியா? வேணாடா, பேட்மேனு, சூப்பர்மேனு, ஸ்பைடர்மேனு என்ன நல்லா எடுப்பா கேமராமேனு. அந்த கேமராமேன் உன்னை பார்த்து வீடியோ எடுத்துக்கிற நினைச்சுக்கிறியா? பின்ன என் மூஞ்சில ஐயோ சைடுல போய் வாந்தி எடுத்துக்கிறாருமா. மூஞ்ச பாரு. என்னடா ரொம்ப கலாய்க்கிற? இந்த மாதிரி நடிகிடின்னு சொல்லிட்டேன். என்னை பார்த்து அப்பவே சிவாஜி சார் ஒரு பாட்டு பண்ணார் தெரியுமா? என்ன பாடினாரு? ஒரு பெண்ணொன்று கண்டு பெண்ணொன்று இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமோ. இது இப்படியே லேகாயி சாகுமா? அதே சிவாஜி சார் தான் மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்ததுன்னு பாடுகிறாருமா. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக சாகடிக்குது. யாருக்காக? இந்த செட்டு யாருக்காக? சரி போதும். அந்த பெண்ணுங்களை பத்தி கெத்து கெத்தா பேசு. இந்தியா இப்ப பேசு. ஒரு பெண்ணாலதான் ஒரு சரித்திரத்தை எழுத முடியும். ஒரு பெண்ணாலதான் ஒரு சரித்திரம் படைக்க முடியும். இந்த பாரு, நான் தான் நீ பெண்ணுன்னு பேசினாலும் பெண்ணுங்கெல்லாம் கட்சியில ஆன்லைனுக்கு தான் வரணும். நீ என்னதான் ஆணுன்னு பேசினாலும் உன் கூட சூப்பரா சிங்கம் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணது ஒரு பொண்ணு. இதெல்லாம் கை தட்டினீங்கல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. இதா சிங்கம். அவன் 4 பேர் கால் பண்ணி உன் கூட அசிங்கமா ஒரு சிலிண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது. அது யாருன்னு கேட்டுருக்கா. என்னதான் நீ இவ்வளோ கேவலமா இருந்தாலும் உன்னை கட் பண்ணி நீ லேக் ஆன கூட எடிட் பண்ணி அழகா காட்டுற எடிட்டர் ஒரு ஆணு. இந்த ப்ரோக்ராமையே கெத்தா கொண்டு போற 2 பொண்ணு வர ஆங்கர் பொண்ணு. அவங்க என்னதான் சொதப்புனாலும் கை தட்டலனாலும் எல்லாரையும் டைரக்ட் பண்ணி கூட்டு போற டைரக்டர் ஒரு ஆணு. டீல் பேசணும். என்னதான் நம்ம அடிச்சிக்கனாலும் ஒரு ஷீக்குள்ளதான் ஒரு ஈ அடக்கும். ஆமா, ஒரு உமனுக்குள்ளதான் ஒரு மேனே அடக்கும். ஒரு ஃபீமேல்குள்ளதான் ஒரு மேலே அடக்கும். ஆனா பெண்ணான்றது முக்கியம் இல்லைங்க. மனித தன்மையோட யார் இருக்காங்க? மனிதனா யார் இருக்காங்க? அதுதான் முக்கியம். மனிதனோட இருந்துட்டு போங்க. லோகேஷ் அண்ட் பிரியா ஆஸ் யூஷுவல் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த முறையும் கொடுத்துருக்கீங்க. உங்க 2 பேர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க மாதிரி நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அது டயலாக்ஸும் உங்களுடைய ஓன் டயலாக்ஸாக இருக்கும். ஸோ அது இந்த முறையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சார் எப்படி என்ஜாய் பண்ணாருன்னு கேட்கலாம். நான் சொல்கிற மாரி தான் உங்களுடைய ஓன் பர்ஃபார்மன்ஸ் அதான் என்றைக்குமே பெட்ரு. பட் பாடி லாங்குவேஜ் சூப்பராக இருந்துச்சு. 2 பேர்த்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. ஸ்டேஜ் ஃபியரிங் இல்லை, இத்தனை பேர் இருக்கோம், கேமரா இருக்குது, அந்த ஃபியரிங் இல்லை. இன்னும் கொஞ்சம் டயலாக்ஸில் இன்னும் பெட்டராக டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்க. அது வேறு எதுவுமே இல்லை. சூப்பர். ஸோ நல்லா சம்மருக்கு ஒரு கூலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எங்களெல்லாம் வந்து நல்லா குளுமையாக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான கான்செப்ட் கொடுத்து நம்ம எல்லாருமே வந்து என்டர்டெயின் பண்ணுற தினேஷ், சிவா, ஜெனித் அதான் அடுத்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். என்ன இத்தனை பேர்? அதுக்கு தான் இந்த பொண்ணா அது கொஞ்சம் குண்டா இருக்கா, அதை போட்ட மாதிரி இருக்குது.
என்ன பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வாரம் கொடுக்க போறீங்க தினேஷ்? வழக்கமாக கவுண்டமணி தான், வேற வாய்ஸ் நான் பேசினாலும் நீங்கள் வேணாண்ணா போறீங்க. அதனால என்னன்னா எல்லா சேனலும் நீங்கள் பார்த்து ரசித்து சண்டை போட்டுங்கிற ஒரு விஷயம் எல்லா சேனலும் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். 4 பேர் காரசாரமாக விவாதம் பண்ணுறதை நாங்கள் காமெடியாக பண்ணியிருக்கோம். காமெடியான்னு நீங்கள் சொல்லுங்க. இல்லை அவங்களும் சொல்லுவாங்க. அவன் முன்னாடியே வந்து டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. என்னங்க எப்ப பாரு ஒரே ஒரு உட்கார்ந்தாங்க ஒரு பேச்சுல ஒரு பேச்சுல ஒரு இரியா ஒரு பேச்சுல ஒரு விஷயம் எதுக்கு முடியாது பேச்சுல ஒரு நல்ல நியாயம் இருக்கு. நிறுத்துங்கடா, என்ன பாக்குறீங்க நீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க எல்லா சேனல்லயும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஓடும். என்னன்னா இந்த பக்கம் 2 பேரு, இந்த பக்கம் இன்னொருத்தர் இல்லையா, சரி இந்த பக்கம் 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் நாட்டுக்கு தேவையான விஷயத்தை பத்தி காராசாரமா விவாதம் பண்ணுவாங்க. ஆனா இவங்க காரணமே இல்லாத விஷயத்த தின்ன சாப்பாடு ஜீரணமாகிறதுக்காக பேச வந்திருக்காங்க வெட்டியா. இப்ப பாருங்களேன், திடீர்னு ஒருத்தன் சத்தம் போட்டு கத்துவான் பாரு. இந்த பக்கம் ஆரம்பிச்சுட்டான். காலையில பஸ்ல வரும்போது நடத்துன 2 ரூபா பேலன்ஸ் தரல. இது வந்து உங்களுக்கு என்ன தோணுது? நீ இழிச்ச வாயன்னு தோணுதுடா, அதான் தரல. அரசியல் கூட்டு சதின்னு சொல்றேன். ஐயோ ராமா, இவனுக்கு யாரோ ஒரு கண்டக்டர் பஸ்ல 2.50 சில்லறை தரலையா? நான் சொல்லல, நான் 2 ரூபான்னு சொன்னதை இவர் 2.50 சொன்னார். இவருக்கு கூட்டுல பங்கு இருக்கு. ஆமா, பெரிய 2000 கோடி ஊழல், எனக்கு 500 கோடி, இவனுக்கு 500 கோடி பங்கு இருக்கு. அட போயா, நீ நான் வந்ததுல இருந்தா மூஞ்ச பாத்துட்டு இருக்க. ஏதாவது பேசுடி. பேசுங்க மேடம். ஏதாவது வாய்க்கு வந்தது பேசுடி. வந்திருக்கல பேசு. நடுவர் அவர்களே, நடு முதலிய போட்டுருவேன். ஏண்டி இது பட்டிமன்றமா? பட்டிமன்றம் கிடையாது, இது ஒரு வெட்டி மண்டபம். ஓகே பேசு. இது என்ன பட்டிமன்றம் கிடையாதா? இது பட்டிமன்றம் கிடையாது, இது வெட்டி மன்றம். வாய்க்கு வந்தத பேசு. இப்ப பாருங்க, அதாவது பாத்தீங்கன்னா சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். அப்பா வாய் முட்டை நீ உட்காரு, நானே இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன். அதாவது பாத்தீங்கன்னா ஜனங்களே, இவர் வந்து நேத்து நைட்டுனா தண்ணி குடிச்சிட்டு இருந்தா குழால இந்த ஊதா கலர் சட்டை போட்டுக்காரு பாத்தீங்களா, அந்த ஆளு என்ன பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ண? நான் இல்லைங்க, நான் ஒண்ணும் பண்ணல. ஏமா அவன் தான் ஒண்ணும் பண்ணலையாமே, நான் வேணா. நீ எப்ப பாரு இதே நினைப்பதான் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் தண்ணி பிடிச்சிருந்த குடத்தை தள்ளி விட்டுட்டு இந்த ஆள் குடத்தை வந்து வச்சு தண்ணி அடிக்கிறாரு. இது தப்பா தப்பலையா கேளுங்க முதல்ல. பொய்யுரைக்கிறார்கள் ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் அர்ஜுன் படம், ஆனா அதுல நானும் இருப்பேன். இவங்க போய் சொல்றாங்க. ஆக்சுவலா நான் தான் ஃபர்ஸ்ட் குடத்தை வச்சு தண்ணி அடிக்க போனேன். இவங்க கால்ல ஏத்தி விட்டுட்டு இவங்க வந்து பிடிச்சாங்க. உண்மையா இல்லையான்னு இப்ப கேளுங்க. ஆட என் ஆண்களுக்குள்ள சிங்கமே, வாடா வாடா டேய், நீங்க எல்லாம் தண்ணி பிடிக்கிறதே கேவலம். அதுல இவன் விளக்குறான் வேற தண்ணி பிடிச்சத நாய. என்ன தப்பு? என் புருஷன் கூட தான் டெய்லி தண்ணி அடிக்கிறாரு. அது வேற தண்ணிடி. அத சொல்லலப்பா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். இரியா சும்மா நீ வேற. சார் தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கலாம் ஒரு பிரச்சனையா? டேய் அதுதான்டா இப்ப நாட்டுல பெரிய பிரச்சனை. அத சில பேர் அரசியலாக்க பாக்குறாங்கப்பா. அதை விடுங்க சார். அதை விட முடியாது ராஜா. என் வீட்டு வாசல்ல ஒரு சைக்கிள் நிப்பாட்டி வச்சிருந்தேன். புது சைக்கிள் சூப்பரா இருக்கும், 2 சக்கரம். பாரா அமைதியா இருந்த சைக்கிள் திடீர்னு டமார்னு வெடிச்சிருச்சு சார். என்னடா பாமா வெடிச்சிச்சு? டயர் வெடிச்சிருச்சு சார். அட பாவி, ஏன்டா டேய் வெயில்ல சூடு தாங்காம டயர் வெடிச்சிருச்சு, அதனால பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி பேசுறான் பாரு. இதுவும் ஒரு அரசியல் சதிங்க. கண்ண நோட்டாதடா. அட பாவிங்களா, இவ தண்ணி அடிச்சத பத்தி பேசுறான், இவ வந்து டயர் வெடிச்சத அரசியல் சதி அரசியல் சதின்றானே. எங்கயாவது இவன் கோத்து விட்டுருவான் போல இருக்கே. இவனோட கூட்டணி வச்சது தப்பா போயிடுச்சு. குஜராத் மாநிலத்திலே ஐயோ அம்மா, அவனால பரவாயில்ல ஸ்டேட் லெவல்ல என்ன கோத்து விட்டான். இந்த படுபாவி குஜராத்துக்கு போறான். ஏன்டா போறதுக்கு வேற ஸ்டேட்டே கிடையாதாடா உனக்கு? ஏன்டா அங்க போன? குஜராத் மாநிலத்திலே போர்பந்தர் நகரிலே போர்பந்தர் ஒரு ஏழை விவசாயியின் குடும்பத்தில். ஓ ஏழை விவசாயி. ஜனங்களே நல்லா கேட்டுங்க. குஜராத்தா விவசாயம். ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம நிகழ்ச்சி டிஆர்பி ரேட்ல எகிற போதே. எல்லாரும் இதான் பார்க்க போறாங்க. இது முக்கியமான பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுமா. ஒரு ஏழை விவசாயி குடும்பத்தில் ஒரு ஆடு. ஓ அடடடடா ஐயா, ஏற்கனவே மாடை பத்தி நாடு ஃபுல்லா பேசுறாங்க, ஆட பத்தி சொல்றாரு. விஷயம் ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டு வரேன். அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. ஒரு ஆடு ஒரே சமயத்தில் 16 குட்டிகளை ஈன்று தள்ளியது. ஏன்டா பிச்சைக்கார நாய, அதுல 6 குட்டியை நீ ஆட்டை போட்டியா? இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசுறியே. ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? அந்த ஊர்ல என் மச்சான் வேலை பார்த்துட்டு இருக்கான். முதல்ல அவன் கனெக்ஷனை கட் பண்ணு. ஐயோ, அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன். அவன் டெலிபோன் கனெக்ஷனை கட் பண்ணு சொல்ல வந்தேன்டா.
அத விடுங்க சார். மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். நீ அமைதியா இருக்க மாட்டியா இப்போ நீ? மார்க்கெட் போனா இந்த மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா மார்க்கெட் போயிடுமா? மூஞ்ச சிரிச்சா மாதிரி வை, அப்பதான் மார்க்கெட் இருக்கும். இதுக்கு நீ சும்மாவே இருந்திருக்கலாம். இப்பெல்லாம் காய்கறி மார்க்கெட் போகவே முடியல சார். ஏன் காசு இல்லையா? அது இல்ல சார், இப்பெல்லாம் காய்கறி மார்க்கெட் போனாவே யானை விலை குதிரை விலை சொல்றாங்க. இங்க வாடி, இங்க வா. நானும் பல வருஷமா பாத்துட்டு இருக்கிறேன். பல பேர் இந்த வசனத்தை பேசிட்டு இருக்கீங்க. யானை விலை குதிரை விலை விக்குதுன்னு. இதே மாதிரி நிகழ்ச்சியில கூட ஏன் யானை விலை என்ன சொல்லு, குதிரை விலை என்னன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்சாகணும். இன்னைக்கே அதுக்கு முடிவு தெரிஞ்சாகணும். டேய் யானை விலை என்னடா? டேய் குதிரை விலை என்னடா? ஏண்டி அப்படியே யானை விலை சொன்னா நீ வீட்டுல யானை வாங்கி கட்டிடுவியா? இருக்கிற பூனைக்கே சோறு போட வக்கில்ல, பூனை கொத்துற மாதிரி மூஞ்ச வச்சு பேசுது பாரு. நான் யானை விலை குதிரை விலை நிக்கணும். அடி போறே, நீ எங்க இருந்து இப்படி வந்த? இந்த உள்ள கபம் மலச்சிக்கல் வாதம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டு லவக்கணி முழங்கினீங்கன்னா நீ அந்த முக்குல வந்து லேகி விக்கி முக்கி நிறுத்தான அந்த பையனா நீ? ஆமா சார், வித்துக்கிட்டு இருந்தேன். நல்லா கத்துற. சரி 2000 ரூபாய் தரோம். ஸ்டுடியோல வந்து பேசுறேன் வந்துட்டேன். தம்பி நீடா? ஐயா ரோட்ல எவனோ ஒருத்தன் சைக்கிள் அடிச்சிட்டான். சரி அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். தம்பி இங்க நல்லா சண்டை போடுற, இதே சண்டையை வந்து எங்க ஸ்டுடியோல போடு, ஒரு 30-40 ரூபாய் தரேன்னா அப்படியே கப்புன்னு வந்துட்டேன். பரவாயில்ல. ஏமா நீ? புள்ளைய கூட்டு வந்து ஸ்கூல்ல இருந்து விட்டுட்டு வந்தேன் சார். ஏய் புள்ளையா பேர புள்ளையா? போங்க சார், இங்க வந்து சண்டை போடு அப்படின்னாங்க. உங்க கூட வந்து சண்டை போட்டேன், காசு தருவேன் நாங்க. கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு கேட்டு சொல்லுங்க சார். எங்களெல்லாம் கேட்டீங்க, நீங்க யாரு? ஐயா அம்மா முதியோர் பென்ஷன் வாங்குறதுக்காக உட்காந்துட்டு இருந்து யார் ரோட்டோரமா ஒரு கம்யூனிட்டி நாய் உள்ள வாங்க, அங்க போய் உட்காந்துக்கலாம், சேர் போடுவோம் நாங்க. இந்த நிகழ்ச்சி வழக்கமா சேர்ல தான் நடக்கும். சேர் போட்டது ஒரே ஒரு சேரு, அதை கூட கேமராமேன் நைட்டு பார்த்தா அவர் தூக்கி வச்சுக்கிட்டாரு, சேரும் கொடுக்கல. எனக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது. யோ நிறுத்துங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரோகிராம்லாம் பண்ணிருக்கீங்களா? மலேசியா, லண்டன், அங்க பாருங்க. என்னது? என்னடா கேமரா ஆனே பண்ணலையா? இது வந்து எங்க தப்பு கிடையாது. இங்க மட்டும் இல்ல, பல இடத்துல நான் பார்த்திருக்கேன். கேமராவை ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு அப்படியே போயிட வேண்டியது. எவனா லைவ் பண்ண வந்தா பொசிஷன்ல வச்சுட்டு போயிடுங்க. ரேஷன் கடைக்கு போங்க, அப்புறம் ஏடிஎம் கார்டு வாங்க போங்க, பிள்ளைங்களை ஸ்கூல் வந்து கூட்டு வர போங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. ரெக்கார்டிங் ஷோவும் அந்த மாதிரி தான். ரொம்ப கத்திட்டேன், என்னால முடியல தம்பி. சரி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரீடேக் போயிடலாம். ரீடேக்லாம் வேணாம், ஒரு கேக் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு வீட்டுக்கு பேக்கப் ஆயிடும். நான் ஸ்டாப்பா ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எல்லாரையும் வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டீங்க. சூப்பரா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம். அண்ட் சார் நீங்க அவ்வளோ சிரிச்சுட்டே இருந்தீங்க கவுண்டமணியோட டைலாக்ஸ் எல்லாத்துக்கும். ஏன்னா நான் கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ஃபேன். கிட்டத்தட்ட அவரோட ஒரு 21 படம் நடிச்சிருக்கேன். ஒரு காம்பினேஷன் நடிச்சிருக்கேன், என் படத்துலேயும் நடிச்சிருக்காரு அவர். மிகப்பெரிய ஃபேன். அப்படியே பண்ணிடுங்க சார். இப்போ நான் வெளியில் போய் கவுண்டமணி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ போனேன்னே, உங்களாட்டவே ஒருத்தர் நடித்தார், செம்மையாக சிரிச்சேன்னு. ஆமாப்பா நம்மளாட்ட நடித்தா தானே இப்போ சிரிக்க முடியும் அப்படின்னாரு. அது ஃப்ரெண்ட்லியாக எடுத்துப்பார். சூப்பர், செம்ம நல்லா பண்ணாங்க. காம்பினேஷன் அப்படி இப்படி எதுவும் சொதப்பாமல் இப்போ நல்ல உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரி. அப்படியே கவுண்டமணி நான் பார்த்த மாதிரி ஆச்சு. தேங்க்யூ சார். நன்றி. உங்களை கவுண்டமணி சார் டைமிங்கில் கலாய்ச்ச விஷயம் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? ஐயோ பயங்கரமாக கலாய்ப்பார். அவருக்கு சொல்லவே வேண்டாம். என்னப்பா நீ உயரந்தான் இருக்கோலையோ ஒன்றும் அப்படின்னா பேசுவார். அவரோட கவுண்டர் பண்ணி நடிக்க அவர் பேர் கவுண்டர் மணி பிகாம கவுண்டர் மணின்னு மாறிடுச்சு. ஆக்சுவலாக கவுண்டர் மணி அப்புறம் கவுண்டர் மணின்னு அப்படியே மாறிடுச்சு. அப்புறம் எவ்வளோ படங்கள்ங்க அப்பா, இன்னும் மறக்க முடியாது. இதெல்லாம் நிறைய இருக்குது. எனக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம். அவரை பற்றி பேசினா ஒரு ஷோவே பத்தாது, அவ்வளோ பேசலாம். அவரோட படங்களில் விட வெளியில் உட்காந்து அவர்கிட்ட பேசினோம்னா அது 2 பேர் சத்யராஜ் கவுண்டமணி சார் விட்டுறணும். 2 பேர் பேசுறதை கேட்டோம்னா நம்மளாம் என்ன இதான் சொல்லுமே, அதெல்லாம் பெரிய கொடுப்பேன் அவங்களோடலாம் ஒர்க் பண்ணது. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கவுண்டமணி தினேஷ் எப்போவுமே அப்ளாஸ் வாங்கிடுவீங்க. அதே மாதிரி தான் இந்த முறை உங்கள் டீம் கூட வந்து உங்களுக்கு பயங்கரமான அப்ளாஸ் கிடச்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. ஸோ ஒவ்வொரு டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்களுடைய நிறைகள் குறைகள் எல்லாமே அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க சார். இப்போ ஓவராலாக இந்த ஷோ நீங்கள் உட்காந்து பார்த்துருக்கீங்க, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, எப்படி இருந்தது? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுவும் அண்ணன் கடைசியில் உண்மையிலே என்னை சிரிக்க வச்சு கண்ணீர் வட வச்சிட்டாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணினாங்க, யாருமே எந்த குறை இல்லை. கொஞ்சம் அங்கே இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் சாதாரண விஷயமே கிடையாது. கேமரா முன்னாடி கட்டு அடுத்த டேக்குன்றது ரொம்ப ஈஸி. பட் அப்படியே கண்டினியூஸாக பண்ணுன்றது இட்ஸ் நாட் வெரி ஈஸி, ரொம்ப கஷ்டம்.
இப்போலாம் என்னை விட சொன்னீங்கன்னா ஓடி போயிடுவேன். நான்லாம் ஒரு டைலாக் கூட அப்படியே கண்டினியூஸாக மேக்ஸிமம் 2 டைலாக் பேசலாம், 3 டைலாக் பேசலாம், அவ்வளோதான். கண்டினியூஸ் போய் கஷ்டம். பட் இந்த இதுக்குன்னு வரும்போது நீங்கள் இன்னும் உங்களை வந்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ணி அந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வந்ததுன்னு தெரில போல. தேங்க்ஸ் டு நன்றி கலைஞர் டிவி கால் பண்ண துரைபாண்டியன் சார், இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு எங்கள் கண்டஸ்டன்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து அவங்கள வந்து நீங்கள் நல்லா கைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக எங்களுடைய சார்பாக ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ப்ளூடூத்னா சின்னதாக ப்ளூடூத் ஸ்பீக்கர். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், கொஞ்சம் இன்னும் முயற்சி பண்ணுங்கள். இப்போ எப்படி அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்லேயே நல்லா செய்ய அந்த மாதிரி எல்லோரும் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷோ மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு ஓவராலாக நடிகனாக மாறியாச்சு பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸோட உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாபாய் ஃப்ரம் ஷபானா அண்ட் சுமையா டீம் நடிகனாக மாறியாச்சு. இவர்களைப் போல பிறரை சிரிக்க வைக்கும் திறமை படைத்தவரா நீங்கள்? உங்கள் நகைச்சுவை திறமைகளை நடிகனாக மாறியாச்சு நிகழ்ச்சியின் மூலம் வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் நகைச்சுவை திறமைகளை 3 நிமிட தொகுப்பாக டிவிடியில் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பவும். அனுப்ப வேண்டிய முகவரி நடிகனாக மாறியாச்சு, கலைஞர் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 6415, அண்ணா அறிவாலயம், தேனாம்பேட்டை, சென்னை 6018.